இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம். சரிங்களா? இப்போ யார் ஃபர்ஸ்ட் வர்றது, யார் உங்களுடைய பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லி லைஃப்ல அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்க. பக்கத்தில் எடுத்துக்கிட்டு நல்லா கவனம். இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஒரு எனக்கு பிடிச்ச திருக்குறள் ஒன்று இருக்கு. ஒழுக்கம் விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிலும் ஓங்கப்படும். அந்த திருக்குறள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. பிகாஸ் ஒரு பர்சனோடைய ஒரு பர்சன் ஒழுக்கம் பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க அவங்களோட அவங்களே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் விழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும். இந்த திருக்குறளுக்கு பொருள் யாராவது தெரியுமா? இதை எப்படி நம்ம லைஃபோட பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி தான் ஒழுக்கம் விழுப்பும் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும். மனுஷனுக்கு ஒழுக்கங்கிறதான் ஃபஸ்ட்டு பெருமையே அதுதான். அதுதான் உயிருக்கும் மேலே பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அந்த ஒழுக்கம் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. அதனால தான் நிறைய அழுவான செயல்கள்லாம் நடக்குது. அதையெல்லாம் தவிர்க்கணுங்கிறது தான் திருவள்ளுவர் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க திருக்குறளை. இந்த திருக்குறளை பற்றி இதை திருவள்ளுவர் சொன்ன அர்த்தத்தையும் கற்றுக்கிட்டாலே மனுஷன் ஒரு வாழ்க்கையில் எப்படிலாம் வாழலாங்கிறத அவங்களே கற்றுக்கலாம். தனியாக போய் கற்றுக்கணும்னா அவசியம். இது சார்ந்து நம்ம லைஃப்ல இந்த மாதிரி வேற ஏதாவது வார்த்தை தெரியுங்களா உங்களுக்கு? சரி வாங்க. டிசிப்ளின். இப்போ டிசிப்ளினாக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த வார்த்தை இருக்கிற இந்த வார்த்தையில் பார்த்தீங்க அப்படின்னா A to Z லெட்டர்ஸ் இருக்குது, 26 லெட்டர். இந்த 26 லெட்டருக்கும் ஒரு நம்பர் இருக்குது. ஏனா 1, பீனா 2. அப்போ இந்த நம்பருக்கு கீழே வரக்கூடிய எண்ணிக்கையை எழுதுங்க, என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். யார் எழுதுங்க? D4 I 9 S 20 C யாராவது C எழுதுங்க. I P E ஓகே 26 லெட்டரில்
இதில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எழுதியாச்சு. இதை யாரோ ஒருத்தர் வந்து ப்ளஸ் பண்ணி டோட்டல் போடணும். 4 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் போடணும். 4 + 9 ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இதுக்கான பொருள் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு திருக்குறள் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதே ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசிப்ளின். சின்ன வயசுலேருந்தே என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும், வாழ்க்கையில் நம்ம உயர்த்திக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையோட தொடர்புபடுத்தியே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வாரமாக இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய நிகழ்வு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு ஒழுக்கம் தவறுனா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவெளியில் நம்மளை பற்றின தவறான எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமான எண்ணிக்கை அப்படின்னா 100. வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கமாகவும் அதே நேரத்தில் டிசிப்ளினாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை 100% உயர்ந்த இடத்துக்கு போகும். இதை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் டிசிப்ளின் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்கள் எல்லாத்தையும் நேரத்தை சரியாக கடைபிடிப்பாங்க, ஒழுக்கத்தை கடைபிடிப்பாங்க, மரியாதை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. எந்த விஷயத்தையாக இருந்தாலும் யார்கிட்டையாவது கற்றுக்குவாங்க. அப்போ நம்ம யார்கிட்டேருந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கத்தை எல்லா நிலையிலையும் கடைபிடிக்கணும். கடைசி வரைக்கும் பொய்யே பேசாதங்காட்டி தான் இன்றைக்கி ஹரிச்சந்திரன் கொடைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கொடைக்கு நீங்கள் வள்ளல் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணனை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ நாள் இருக்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கம் ரொம்ப அவசியங்கிறத நம்ம பாடப்பகுதியில் அப்போவே திருவள்ளுவர் நமக்கு வச்சிருக்கிறார். ஸோ ஒழுக்கத்தோடு இருந்தோம் அப்படின்னா நான் உயரலாம். எல்லாருக்கும் பையனுக்கு கிடைக்கல. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்க. எல்லா இடத்துலையும் ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கான உயர்வு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ. இது வந்து டிடி வீடியோ மட்டும் இல்லை.